சிம்ம ராசி அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு வைராக்கியம் மனசுல எப்படி இருக்குன்னு, நான் சிவத்தோடு கலக்க வேண்டும். யாரோட? சிவத்தோடு கலக்க வேண்டும். ஏன்னா அவங்களுடைய அதிபதி வந்து சூரியன். சிம்மராசியோட அதிபதி சூரியன். சிவத்தோடு கலக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் அதிகமாக இருக்கும். ஆன்மாவின் பயணம் அப்படி இருக்கும். ஆனால் ஒரு நாள் எல்லாரும் என்னை பாராட்டுகிறார்கள், ஆனால் நான் உண்மையில் சந்தோஷமா இருக்கேனா? எல்லாரும் என்ன பாராட்டுறாங்க, எல்லாரும் என்ன எல்லாம் சொல்றாங்க, ஆனா உண்மையிலே நான் என் மனசுக்கு சந்தோஷமா இருக்கேனா இல்லையா? கண்டிப்பா இது அவங்க மனசுக்குள்ள ஓடக்கூடிய ஒரு கேள்வி. உடலும் ஆன்மாவும் ஒன்றே என்று உணர்த்திய ஞானி அவர். உடலும் ஆன்மாவும் ஒன்றே என உணர்த்திய ஞானி. சிம்மம் ஆன்மா அவரை வழிபட்டால் அகம்பாவம் கரையும். அதுதான் முக்கியமானது. அதாவது இன்னும் கூட ஒரு விஷயம் சொல்லும் பொழுது, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை திகழ்வாரை பொறுத்தல் தலை அப்படின்னு சொல்லுவாங்க. இகழ்வாரை பொறுத்தல் தலை, அதாவது இகழ்ச்சியை பொறுத்தல் உயர்ந்த குணம். சிம்மம் ஆன்மா இதை கற்றுக்கொண்டால் அது உண்மையான ராஜயோகம் அடையும். இறைவனை தேடி ஆன்மா பயணம். ஏன் இறைவனை தேடி ஆன்மா பயணம்? இந்த ஆன்மா வந்து ஒரு இறைவனை தேடி நம்ம போகிறது அப்படின்னு சொன்னால், இந்த ஆன்மா எப்படி போகிறது, எந்த மாதிரியான விஷயத்தை, அதாவது ஒரு தெய்வத்தை நம்ம வழிபாடு பண்ணுறோம். ஒரு தெய்வத்தை நம்ம வழிபாடு, சில பேர் தெய்வ வழிபாட்டில் ஈடுபாடு அதீதமாக இருக்கும். என் அம்மாவை நான் கேட்காம செய்ய மாட்டேன், என் அப்பாவை நான் கேட்காம செய்ய மாட்டேன். முக்கியமாக அப்பாவை நான் கேட்காம அப்பான்னா யாரை குறிக்கணும்னு சிவபெருமானை குறிக்கும். அப்பாவை நான் கேட்காம நான் செய்ய மாட்டேன், என் அப்பா தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி, என் அம்மா தான் எனக்கு எல்லாமே, என் முருகப்பெருமான் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் யாருக்கு எந்த தெய்வம் ரொம்ப பிரீதமாக இருக்குமோ அதை சொல்லி அவங்க வழிபாடு பண்ணுவாங்க. அப்போது அந்த ஆன்மீகம், அந்த ஆன்மா வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தை நோக்கி, அதாவது சில கோவிலாக போகிறது, கோவில் ஆலய தரிசனம் பண்ணுறது, கோவிலுக்கு போகிறது, சுவாமி தரிசனம் பண்ணுறது, இப்படி அந்த ஆன்மா இப்படி அந்த அந்த உயிரோடு இருக்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா எல்லா சுவாமி தெய்வ தரிசனங்கள் எல்லாம் இது பண்ணுறது. அப்போது ஒரு காலத்தில் அந்த ஆன்மா அடங்கிய பிறகு, அந்த ஆத்மா அடங்கிய பிறகு இந்த ஆன்மா இந்த இறைவனை தேடி எப்படி போகிறது? எவ்வளோ துர்மரணம் பார்க்குறோம், எவ்வளோ நிறைய மரணங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த ஆன்மா போராடி இறைவனை அடைகிறதா, இல்லை இந்த ஆன்மா என்ன பண்ணுறது, இந்த ஆன்மாவுடைய புண்ணியம் என்ன, இந்த ஆன்மாவுடைய பாவம் என்ன, இந்த ஆன்மா இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு எத்தனை வயசில் இவங்களுக்கு வந்து அந்த ஞானம் பிறக்கிறது, எந்த வயசில் இவங்களுக்கு அந்த ஆன்மீக பற்றுதல் வருது, எந்த வயசில் இவங்க அந்த இறைவனை தேடி போவாங்க, இந்த ஆன்மா ஏதாவது சித்தரை நோக்கி போய் அந்த இறைவனை போய் அடைகிறதா அப்படிங்கிறதெல்லாம் பற்றி தான் இந்த இறைவனை தேடி ஆன்மா பயணம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சிம்மராசி அப்படின்னு சொல்லும்போது, நான் கரைந்து சிவத்தில் ஒன்றாகும் ஆன்மாவின் பயணம். அதாவது அந்த சிம்மராசி அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு வைராக்கியம் மனசுல எப்படி இருக்குன்னு, நான் சிவத்தோடு கலக்க வேண்டும். யாரோட? சிவத்தோடு கலக்க வேண்டும். ஏன்னா அவங்களுடைய அதிபதி வந்து சூரியன். சிம்மராசியோட அதிபதி சூரியன். சிவத்தோடு கலக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் அதிகமாக இருக்கும். ஆன்மாவின் பயணம் அப்படி இருக்கும். சிம்மம் ஆன்மா பிறந்ததே ஆட்சி செய்ய அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்மத்தோடைய நீங்க பாருங்க, சிம்மம் ஆட்சி புரிஞ்சாங்களா இல்லையாங்கிறது நம்ம சிம்ம ராசி பொறுத்த அளவுக்கு அந்த அளவுக்கு இருக்கக்கூடாது. அதாவது மதிப்பு, புகழ், பெருமை இவை அனைத்தும் அவங்களுடைய சக்தி மாதிரி தான். இன்னைக்கும் சில இடத்துல பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிம்ம ராசிக்குரிய தோரணையில் இருப்பாங்க. ஒரு பெரிய ஆஃபீஸில் மெயின்டெனன்ஸில் இருப்பாங்க, ஒரு எம்டியாக இருப்பாங்க, ஒரு மேனேஜிங் டைரக்டராக இருப்பாங்க. எந்த ஃபீல்டில் இருந்தாலும் தன்னை முதன்மையாக இருக்கக்கூடிய அளவுக்கு அந்த தைரியமாக இருப்பாங்க. முக்கியமாக அந்த தைரிய லட்சுமி சொல்லக்கூடிய அந்த தைரியமாக இருக்கக்கூடிய இது உண்டு. ஆனால் ஒரு நாள் எல்லாரும் என்னை பாராட்டுகிறார்கள், ஆனால் நான் உண்மையில் சந்தோஷமா இருக்கேனா? எல்லாரும் என்ன பாராட்டுறாங்க, எல்லாரும் என்ன எல்லாம் சொல்றாங்க, ஆனா உண்மையிலே நான் என் மனசுக்கு சந்தோஷமா இருக்கேனா இல்லையா? கண்டிப்பா இது அவங்க மனசுக்குள்ள ஓடக்கூடிய ஒரு கேள்வி. அந்த கேள்விதான் உன்னுடைய ஆன்மீக விழிப்பின் கதவு அப்படின்னு சொல்ற, அதுதான் திறக்கக்கூடிய கதவு அப்படின்னு சொல்லுவோம். உன்னுடைய நீ தேடக்கூடிய இறைவன் யாரு? பரமசிவன், பரமேஸ்வரன். அந்த ஆத்மார்த்த அந்த சிவபெருமான தான் அந்த ஆத்மா தேடுமா. அந்த சிம்மம் தேடும்போது, அதாவது வந்து என்னென்ன, சிம்மம் ஆன்மா அகம்பாவம் அதிகம், நான் உணர்வு வலிமை. சிவன் அருள் வந்தால் நான்கிறது நாமாகும், அகம்பாவம் அடக்கமாகும், ஆட்சி ஆன்மீகமாகும். இதுதான் நிதர்சனமான உண்மை. ஒருத்தனுக்கு ஒரு சிம்ம ராசியில இருக்கிறவங்களுக்கு அவனுக்கு சிவ அருள் கிடைச்செடுத்து, சுவாமியுடைய பரிபூரண அனுகிரகம் ஒருத்தனுக்கு கிடைச்செடுத்துன்னு சொன்னா, நான்கிற வார்த்தை போய் நாம்ங்கிற வார்த்தை வரும், அகம்பாவம் அடக்கமாக மாறும், ஆட்சி ஆன்மீகமாக மாறும். ஆன்மீக விஷயத்துல நிறைய ஈடுபாடு, ஆன்மீக விஷயத்துல நிறைய வர்றது, அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள்லாம் வரும்.
ஆனா சிம்ம ராசிக்காரர்கள் என்னைக்குமே திருமூலர் சித்தர் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. திருமூல சித்தர் வழிபாடு இவங்களுக்கு ரொம்ப சிறப்பை தரக்கூடியது. எவ்வளவோ வாழ்க்கையில கோவிலுக்கெல்லாம் போற, நிறைய விஷயங்கள்லாம் போற, செய்யற, எல்லாம் பண்ற. ஆனா இந்த திருமூல சித்தரை போய் உட்கார்ந்து 15 நிமிஷம் உட்கார்ந்து தியானம் பண்ணு. உடலும் ஆன்மாவும் ஒன்றே என்று உணர்த்திய ஞானி அவர். உடலும் ஆன்மாவும் ஒன்றே என உணர்த்திய ஞானி. சிம்மம் ஆன்மா அவரை வழிபட்டால் அகம்பாவம் கரையும், உள்ளுணர்வு அதிகரிக்கும், சிவஞானம் கிடைக்கும். உண்மையான வார்த்தை, சிவஞானம் உனக்கு கிடைக்கும். உன்னுடைய புண்ணியம் என்ன? தலைமை, தைரியம், கொடை உணர்வு. இதெல்லாம் உன்னோட புண்ணியம். தலைமையா இருப்ப, தைரியமா இருப்ப, கொடை உணர்வு. வாரி கொடுக்கறதுல வள்ளல் நீ. எல்லாருக்கும் எடுத்து கொடுப்ப, எல்லாம் செய்வ, எல்லாம் பண்ணுவ, ஓகே. ஆனா பாவம் என்ன? அகம்பாவம், ஆணவம். சிலரை தரைக்குறை, அதாவது ரொம்ப தன்னை விட இவன் சாதாரண பர்சன் சில பேர் நினைப்பாங்க இல்லையா, அந்த ஒரு மட்டமா நினைக்கிறதுன்னு சொல்றாங்களே, அந்த மாதிரி நினைக்கக்கூடிய விஷயம்லாம் பாவமாக செய்யக்கூடியதுன்னு சொல்லுவாங்க. இதை உணரும் போது, இதெல்லாம் சில விஷயங்கள்லாம் உணரும் போது உனக்கு அந்த இடத்துல உனக்கு ஆன்மா பிறக்கக்கூடிய ஒரு ஆன்மீக ஞானம் பிறக்கக்கூடிய ஒரு வயது அப்படின்னு சொன்னா 31 வயசுக்கு மேல சில பேருக்கு பிறக்கும். ஆனா உனக்கு ஒரு ஞானம் பிறக்கும் பொழுது உனக்கு எப்படி தெரியுமா இருக்கும்? ஒரு அவமானப்பட்டிருப்ப, ஒரு மரியாதை இழப்பு இருந்திருக்கும், ஒரு உறவு முறிஞ்சதுக்கு அப்புறமா அந்த ஞானத்தை நீ தேடுவ. இது எல்லாமே இதெல்லாம் வரும். அப்படி வரும்போது நான் உடைய, அதாவது இறைவன் நான் இருக்கேன் அப்படின்ற இடத்துல அந்த ஸ்தானம் வருமா. ஸோ இதுதான் அதுல உண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஈகோ உடையும். அப்பொழுதுதான் நான் யார் என்ற கேள்வி நீ கேட்ப, நேராக சிவன் நோக்கி அழைக்கும். நான் யார், நான் என்னோட இது என்ன அப்படிங்கிறத நீ எப்ப நீ அந்த கேள்வி நீ உனக்கு நீயே கேட்க ஆரம்பிச்சிடுறியோ, அப்ப சிவன் நோக்கி அழைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் எப்பொழுதுமே சிம்மராசியில் பிறந்தவர்கள் ஓம் நம சிவாய, சிவாய நம ஓம் நம அந்த மந்திரத்தை, அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லு. சிவ தரிசனம், பிரதோஷ சிவ தரிசனம், அன்னதானம், திருமூலர் தியானம் பண்றது சிறப்பு. நான் கரையும் போதுதான் சிவம் பிறக்கும். ஒரே வார்த்தை, சிம்மராசிக்கு நான் கரையும் போதுதான் சிவம் பிறக்கும். அதுதான் முக்கியமானது. அதாவது இன்னும் கூட ஒரு விஷயம் சொல்லும் பொழுது, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை திகழ்வாரை பொறுத்தல் தலை அப்படின்னு சொல்லுவாங்க. இகழ்வாரை பொறுத்தல் தலை, அதாவது இகழ்ச்சியை பொறுத்தல் உயர்ந்த குணம். சிம்மம் ஆன்மா இதை கற்றுக்கொண்டால் அது உண்மையான ராஜயோகம் அடையும். சிம்மம் பார்த்தீங்கன்னா ஆன்மா உலகத்தில் ராஜாவாக இருக்க விரும்பும். ஆனால் இறுதியில் அதை உணரும் போது எல்லாவற்றிற்கும் மேல் சிவம்தான் சிறந்தது அப்படின்னு இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். மோட்சத்தின் வழி அதுவே அப்படின்னு சொல்லுவாங்க. திருமூலர் வழிபாடு, இப்ப நான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கரெக்டா உணர்ந்தாங்கன்னா சிம்மராசி பொறுத்தளவுக்கு பெஸ்ட்.